ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி 12th கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட் 6th சாப்டரில் வரக்கூடிய NaCl கிறிஸ்டல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். NaCl வந்து நம்ம அயானிக் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். ஏன்னா Na ப்ளஸ் அயான் Cl மைனஸ் அயான் கேட்டயான்ஸ் ஆனயான்ஸால் ஃபார்ம் ஆகிறனால நம்ம இதை வந்து அயானிக் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேஸிக்காக ஒரு க்யூப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 8 டாட்ஸ் வச்சு ட்ரா பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து சிம்பிளாக வந்து க்யூப் ஃபார்ம் ஆகி கிடைக்கும். ஸோ ட்ரா NaCl கிறிஸ்டல்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 3 மார்க்ஸ் ஆர் 2 மார்க்ஸில் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவே வரைஞ்சிடலாம். புக்ஸில் தான் பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான கிறிஸ்டல் டயக்ராம் தான் இது. இப்போ க்யூப் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். தென் எல்லா லைனுக்கு சென்டர்லேயும் ஒவ்வொரு டாட்ஸ் வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் மென்ஷன் பண்ணி டாட் வைங்க. கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும். அப்போ தான் டயக்ராம் வந்து நீட்டாக வரும். கார்னர்ஸில் எல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சென்டரில் பார்த்து வைங்க. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. தென் இன் கார்னர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்னர் தென் சென்டர் பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹரிசாண்டலி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட கிறிஸ்டல் டயக்ராம் முடிஞ்சுது. இனி கேட்டயான்ஸ் ஆனயான்ஸ் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஆனயான்ஸ் ஆர் பிக்கர் இன் சைஸ். ஸோ நம்ம வந்து பிக்காக கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் கேட்டயான்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ கொஞ்சம் ஆனயான்ஸோட ஸ்மாலாக போட்டுக்கலாம். ஆனயான்ஸை வந்து கிறிஸ்டலோட கார்னரில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எயிட் கார்னர்ஸில் வந்து ஆனயான்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் ஆல்டர்னேட்டிவாக ஆனயான்ஸ் கேட்டயான்ஸ் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் கம்மியாகும். தென் ஆனயான்ஸ்க்கு சென்டரில் வந்து கேட்டயான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 ஆனியானுக்கு சென்டரில் ஒரு கேட்டயான், இல்லை 2 கேட்டயானுக்கு சென்டரில் ஒரு ஆனியான், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டயக்ராம் கன்ஃபியூஷனே இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், 2 கேட்டயான்ஸ் வச்சுட்டோம், ஆனியான்ஸ் வச்சுட்டோம். தென் அதுக்கு சென்டரில் வந்து கேட்டயான்ஸ் வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து 2 ஆனியானுக்கு சென்டரில் ஒரு கேட்டயான். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வைக்கிறது மூலிமா பிக்சர் உங்களுக்கு நீட்டாக வரும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.